viewers, welcome to DGN Kathambam channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I hope so. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சேஃபா இருங்க, சேஃப்டியா இருங்க. வெளியில போனா மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைஸ் பண்ணிக்கங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. அனாவசியமா நம்ம வெளியில போக வேண்டாம். தேவை அப்படினா மட்டும் வெளியில போங்க. வெளியில போனாலும் சேஃப்டியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு மெனுல பாத்தீங்க அப்படின்னா சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு ஒரு சாம்பார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு நீங்க புது வரவா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க. சாம்பார் இப்போ பருப்பு அலம்பி வச்சிருக்கேன். 150 கிராம். இதுக்கு ஏற்ப தண்ணி ஒரு 1.5 லிட்டர் தண்ணி. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய் போடுவேன். இன்னொன்னு சொல்றேன், பருப்பு அரை வேக்காடு வரும்போது காய் போட்டுறணும். நீங்க குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி இருந்தா இதுல ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வைங்க, போதுமானது. 150 கிராம் தானே, 3 விசில் வச்சா போதுமானது. தோரம்பருப்பு அரை வேக்காடு வந்துடுது. தக்காளி, கத்திரிக்காய், ஒரு 5 பச்சை மிளகாய் வாசனைக்காக, ஒரு குட்டி குட்டியா முருங்கைக்காய், ஒரு 10 நிமிஷம் வேகணும். பருப்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், 3/4 வேக்காடு. இப்ப நம்ம குழம்பு கூட்டி வச்சு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும், அப்ப சரியாயிடும். இதோ மாங்காய் போடுறேன். தயிர் 50 கிராம் தயிர் ஊத்துறேன். நான் புளி ஊத்த மாட்டேன், அதான் வேணாலும். அப்புறம் எனக்கு உப்பு கையளவு தான், உங்களுக்கு அளவுக்காக சொல்றேன். ஒரு 2 தேக்கரண்டி உப்பு போட்டுக்கலாம். மிளகாயும் அப்படிதான், எனக்கு கையளவு தான். ஒரு 2 தேக்கரண்டி கண்டிப்பா போட்டுக்கலாம். ஒரு பெரிய தேக்கரண்டியில போதுமானது. 1 லிட்டர் தண்ணி, அவ்வளவுதான். 10 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. தாளிச்சு இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு தாளிக்க போறேன். இப்போ வாழையில காஞ்சிடுச்சு. ஒரு 25 கிராம் எண்ணெய் போதுமானது. சாம்பார் தானே, வாசனைக்காக 4 காஞ்ச மிளகாய், ஈர வெங்காயம், ஒரு 4 ஈர வெங்காயம் போட்டேன். காஞ்ச மிளகாய், வெங்காயம் இந்த நல்லா வதங்கிடுது. பார்த்துக்கிடுங்க. கடுகு இப்பதான் போடுறேன் நான். ஏன்னா முதல்ல போட்டோம்னு வச்சுக்க தீஞ்சு போயிடும், இதனுடைய தன்மை இருக்காது, அதனாலதான். இப்போ உடனே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தாளிச்சு கொட்ட போறேன். இத பாருங்க, குழம்பு இறக்கிடலாம்.
மணக்க மணக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் ரெடி. சாம்பார் ரெடியா இருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் உங்க வீட்லயும் செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க.